சென்னை அப்போலோ மருத்துவமனையின் 2வது தளத்தில் அறை எண் 2008 சிகிச்சை பெற்று வருகின்றார் முதல்வர் ஜெயலலிதா. டாக்டர் சிவக்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்து வருகிறது. 22ஆம் திகதி இரவு காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முதல்வர் ஜெயலலிதா. தொடர்ந்து நுரையீரல் தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். 23ஆம் திகதி பகல் 1:50 மணியளவில் அப்போலோ குழும தலைவர் பிரதாப் ரெட்டியும் அவரது மகள் பிரீதா ரெட்டியும் முதல்வர் சிகிச்சை பெறும் அறைக்கு சென்று அவரது மருத்துவ அறிக்கையை படித்து பார்த்து மருத்துவர்கள் குழுவுடன் பேசியுள்ளனர். ஏற்கனவே முதல்வருக்கு சிறுநீரக பிரச்சனையுடன் மூட்டு வலி, உயர் இரத்த அழுத்த பிரச்சனையும் இருப்பதால் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட மருந்துகள் குறித்தும் பேசியுள்ளனர். 24ஆம் திகதி அதிகாலை முதலே முதல்வர் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்வதாக தகவல்கள் வெளியானது. சிங்கப்பூர் மவுண்டன் எலிசபெத் மருத்துவமனையில் ரஜினிகாந்த், விஜயகாந்த் சிகிச்சைக்காக ஏற்பாடுகளை செய்த டாக்டர் ராமசுப்ரமணியன் ஏற்பாடுகள் செய்வதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் சிங்கப்பூர் மருத்துவர்கள் அங்கிருந்து கொண்டே முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்பதால் இப்போதைக்கு சிங்கப்பூர் செல்ல தேவையில்லை எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில் 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல்வர் தனக்கு தேவையான மருத்துவ உதவிகளை போயஸ் கார்டனில் அல்லது கொடநாட்டில் வைத்தே எடுத்துக்கொள்கின்றார். இதனால் எதற்காகவும் மருத்துவமனை செல்லாத முதல்வர் சாதாரண காய்ச்சலுக்காக இத்தனை நாட்களாக மருத்துவமனையில் இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே முதல்வருக்கு சர்க்கரை நோய் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 300 400 வரை இருக்கலாம் என மருத்துவமனை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த அளவுக்கு அதிகமாக இருப்பதால் நிச்சயம் உள்ளுறுப்புகளை சேதப்படுத்தும் ஏதேனும் சீரியஸான விடயமாக இருக்குமா என்றெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இதற்கிடையே மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியான அறிக்கையில் முதல்வர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கின்றார் என்பதை தாண்டி எதுவும் பெரிதாக சொல்லப்படுவதில்லை. முதல்வர் 10 நாட்களாக மருத்துவமனையில் உள்ள நிலையிலும் தமிழக அரசோ அமைச்சர்களோ மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை எடுத்துக் கூறவில்லை. திமுக தலைவர் கருணாநிதி உட்பட பலரும் முதல்வரின் புகைப்படத்தை ஏனும் வெளியிட்டு குழப்பத்தை தெளிவுபடுத்தலாமே என கேட்டுக்கொண்டுள்ளனர். இதற்கிடையே லண்டன் பிரிட்ஜ் மருத்துவமனையை சேர்ந்த சிறப்பு மருத்துவர் ரிச்சர்ட் ஜான் பீலே தமிழகத்திற்கு விரைந்துள்ளதுடன் தீவிர சிகிச்சையையும் அளித்து வருகின்றார். சமீபத்தில் பொறுப்பு ஆளுநர் முதலமைச்சர் சிகிச்சை பெறும் அறைக்கு சென்று பார்த்தேன் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாரே தவிர முதலமைச்சரை சந்தித்து பேசினேன், நலமாக உள்ளார் என தெரிவிக்கவில்லை. இம்மாதிரியான அறிக்கைகளை மக்களை மேலும் குழப்பமடையவே செய்கின்றது. இதற்கிடையில் நுரையீரலில் ஏற்பட்ட தொற்றின் காரணமாக முதல்வர் அவதிப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் பூரண நலம் பெற்று முதல்வர் வீடு திரும்ப வேண்டும் என்பதே பெரும்பாலானவர்களின் பிரார்த்தனையாக உள்ளது. மக்களுக்காக நான் எனக்காக மக்கள் என்று சொன்ன தலைவி உலகத்திலே புரட்சி தலைவி அம்மா தான். எல்லார் வீட்லேயும் அப்படி நலத்திட்டங்கள் ஏழை முதல் பணக்காரன் வர, ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டிலும் அவங்களுடைய அம்மாவுடைய நலத்திட்டங்கள் வீடு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது.